வீட்டுக்கு ஏன் வரீங்க? எதிர் வீடு ஸ்கூல் வாத்தியார் வீடு. அங்கே எந்த குற்றமும் இல்லை. பக்கத்து வீட்டில் வக்கீல் மணிவாசகம், அங்கேயும் சுத்தமாக இருக்கு. இந்த வீட்டில் தானம்மா குற்றமாகவும் அசுத்தமாகவும் இருக்கு. என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சீங்க? நான் அன்னிக்கே விளக்கமாக உங்ககிட்ட அறிவுரை சொல்லிட்டு போனேன். அதை நீ அருண் கிட்ட சொன்னியா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவன் மாறணும். மாறலன்னா அவனுக்கும் கஷ்டம், உனக்கும் நஷ்டம். என்ன உளறிட்டு இருக்கீங்க? எங்க மேல அப்படி என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? நான் கண்டுபிடிச்சது கையளவு. கம்ப்ளைண்ட்னு வந்துட்டா கடல் அளவு. அதான் உங்ககிட்ட ஒரு ஃபைலை கொடுத்தனே, அதை நீயே பாரு. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பதானம்மா சொன்னேன். அந்த ஃபைல்ல இருக்கிறதெல்லாம் சரியானு பாரு. இத வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? எதை வேணாலும் பண்ணலாம். குற்றவாளி அருணை ஜெயிலுக்கு அனுப்பலாம். அவனை தூண்டி விட்ட உன்னையும் கூடவே அனுப்பலாம். என்ன பிளாக்மெயில் பண்ண பாக்குறீங்களா? பிளாக்மெயில் பண்றதுக்கு நான் ரவுடியோ தாதாவோ இல்லைம்மா. பணத்த ஆசையும் எனக்கு கிடையாது. ஏன்னா அது என்கிட்ட இருக்கு. அப்ப உங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு இதையெல்லாம் நோண்டிட்டு இருக்கீங்க? என் வேலையே இதுதாம்மா. இப்பவே என்னால போலீஸுக்கு போக முடியும். என்னவோ தெரியல, ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால தான் அன்னைக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போனேன். இன்னைக்கும் வந்திருக்கேன். யோசிமா, யோசி, நல்லா யோசி. ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சாதான் தப்ப உணர்ந்து திருந்த முடியும். நாங்க திருந்துறோம், திருந்தாம போறோம். அத பத்தி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? இந்த ஃபைல் என்கிட்டயே இருக்கட்டும். முதல்ல நீங்க இங்க இருந்து வெளியில போங்க. தப்புமா, ரொம்ப தப்பு. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதுதாம்மா வாழ்க்கை. இது நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பு. நீ திருந்து, அருணையும் திருத்து. இதோட எல்லாத்தையும் நிறுத்திட சொல்ல, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இது என்னுடைய எச்சரிக்கை. இதையாவது கொஞ்சம் அருண்கிட்ட சொல்லிடுமா? நான் வரேன்.
வாடி வெளியே. என்னது வாடியா? வாடி வெளியே. ஏய் வாடி. வாடி வெளியே. ஏய் என்னடி? என்ன திமிரா? ஏய் யாரா நீ? என்ன மறந்துட்டியா? என்ன அடிச்சு ஹாஸ்பிடல்ல படுக்க வச்சியே மறந்துட்டியா? என்னடி? என்னடி? என்னம்மா, என்ன பிரச்சனை? என்னடா இது? சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் எங்க போனாலும் இவன் என்ன ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் நான் இவனை அடிச்சிட்டேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப கார் முன்னாடி பைக்கை நிறுத்திட்டு என்கிட்ட கலாட்டம் பண்றான். சார் சார் செய்வியா? செய்வியா? சார் பொம்பளை கிட்ட இப்படி நடந்துப்பியா? போ. போடா. போடா. நிக்காதீங்க. நீ எங்கம்மா போற? வீட்டுக்கு தான் சார். நானும் கூட வரேன், கவலைப்படாத. வண்டி எடுப்பா. ஆட்டோவா? இதுதான் உன் வீடாமா? ஆமா நல்லா சார். இருக்கு. உள்ள வாங்க சார். இருக்கட்டும்மா. என்ன பிரச்சனை? அவன் பண்ணது தப்புன்னு நான் அவனை தண்டிச்சேன். ஆனா அவன் நான் பண்ணது தப்புன்னு என்ன தண்டிக்க வந்துட்டான் சார். அம்மாடி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நமக்கு நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம தான் காரணம். இதை நான் என் அனுபவத்தில் சொல்றேன், நீ வயசுல சொல்ற. சார் வரட்டுமா? ஒரு நிமிஷம் உள்ள வந்துட்டு போங்க சார். ப்ளீஸ் சார், ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போங்க. ம் ம். நான் முதல்ல சொன்னேனே, மனிதன். அந்த மனிதனா வாழ்றது மட்டும்தான் முக்கியம். தேவராஜ், நீ பழைய தேவராஜ் தான். ஆனா நான் புது சத்தியமூர்த்தி. எல்லாம் இந்த மனசுக்குள்ளேயே இருக்கு. நெருப்பா இருக்கு, அணையாது. கவிதா, உள்ளவா. கவிதா, அதான் உன் பேரு. நான் வெளில போறேன். அப்பா, ம் என்னப்பா என்னாச்சு? ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஒன்றும் இல்லை. கோர்ட்டு கிளம்புனீங்க, திடீர்னு உள்ள போறீங்க. இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, என்ன இது கையில்? புடவைப்பா, அத்தை கொடுத்தாங்க. ஆ, ஓ, அத்தை கொடுத்தாங்களா? அப்போ அங்கே போயிட்டு வந்தியா? ம், ஆ. ஆமாப்பா. இது வரைக்கும் ஒரு நாள் ஆகுது இப்படி ஒரு புடவை வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சாப்பா? நீங்கெல்லாம் ரொம்ப மாடர்னாக வாழ்கிறவங்க. நாங்கள் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ. அதனால் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. நல்லா இருக்குமா?
உனக்கு என்ன வேணும்னு செய்யறதுக்கு மட்டும் எனக்கு தெரியும். ம்? ஆனா புடவை பிடிக்குமான்னு தெரியாம விட்டுட்டேனே. அப்பா ஆ, ஒரு விஷயம், ம், நீங்க புடவை வாங்கி கொடுத்திருந்தா கூட நான் கட்டியிருக்க மாட்டேன், நான் வாங்கி இருக்க மாட்டேன். ம். நீங்க சொல்றது சரிதான். ஆ. ஆனா அத்தை கொடுத்தது, அதை எப்படி நான் வாங்காம இருக்க முடியும்? அதை எப்படி நான் கட்டிக்காம இருக்க முடியும்? இப்போவாது உனக்கு புரிஞ்சுதேடா. ஒரு சில நேரங்கள்ல கோபங்கள், மன அழுத்தங்கள் எல்லாமே வரும். அப்போ அதே மாதிரி தான் இப்பவும் உனக்கு. என்னப்பா உங்க பிரச்சனை? ம். யாரும்மா அவரு? ஆ, அவரை எங்க பார்த்த? ஏன்பா? ஆ, ஆ, சும்மா கேட்டேன்டா, சும்மா கேட்டேன். தெரியுமாப்பா உங்களுக்கு அவரை? ஆ, ம்ஹும், எனக்கு தெரியாதுடா, தெரியாது. சும்மா சும்மா கேட்டேன், அவ்வளோதான். ஆ, அது யாரோ புது ஆளோட வந்திருக்கியே, அதனால தான் கேட்டேன். அப்பா, ம். நான் அவரை பார்த்தது இல்லப்பா. வேற ஒரு இன்சிடென்ட்பா. ம். என்னடா என்னடா செல்லம்? அது வேணாம்பா இப்போ. அதெல்லாம் சொன்னா நீங்க மனசு வருத்தப்படுவீங்க. என்னம்மா இது? என்ன நடந்துச்சு? அப்பா, ஒரு நாள் ரோட்ல ஒரு பையனை அடிச்சிட்டேன். ஏன் அடிச்சேன்னு தெரியுமாப்பா? ம். தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தான்ப்பா, அதனால அடிச்சேன். அடிச்சு என்ன பண்ணேன்னு தெரியுமாப்பா? ம். நம்ம அருண் ஹாஸ்பிட்டல் இல்ல, அங்க அட்மிட் பண்ணேன். ம்ஹும். அங்க இருந்தவன் ம். எப்ப டிஸ்சார்ஜ் ஆனானே தெரியல. ம். திடீர்னு இன்னைக்கு வந்து என்ன ரோட்ல வழி மறிச்சான். அதுவும் நான் சந்தோஷமா அத்தை வீட்ல இருந்து வந்துட்டு இருக்கும்போது. இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து என்ன ரோட்ல வழி மறிச்சு கார்ல இருந்து என்ன கைய பிடிச்சு இழுக்கிறான்பா. யார்? அதாண்டா அன்னைக்கு ஒருத்தனை நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணல, அவன்தான். அவன் இன்னும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான உன்கிட்ட? நான் அன்னைக்கே சொன்னேன் வேண்டான்னு, கேட்கவே இல்லை நீ. ச்சே, உனக்கு அறிவே இல்லை கவிதா. நான் சொல்றத எதுவுமே நீ கேட்க மாட்டேங்கிற. அருண், என் பொண்ணை திட்டாதடா. அவ எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும்டா. ம். என் செல்லம் தப்பே பண்ண மாட்டான். ஹ. என்ன, நான் சொன்னது சரிதானே? ஆ? ஏண்டா, நான் சொன்னது புரிஞ்சுதா? ம், ம். ஆ, கவிதம்மா, எனக்கு ஒரே ஒரு விஷயம்தாம்மா உதைக்குது. நான் உன்னை எல்லாத்துலயும் நம்புவேன். ஆ, அந்த தேவராஜ். ஏன்பா, உங்களுக்கு தெரியுமா அந்த தேவராஜ? நான் கேட்ட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆ, இல்லம்மா, அவர் பேர் தெரியும். ஆனா எப்பவோ ஒரு தடவை பார்த்துருக்கேன். அவன் சரியான ஆளு கிடையாது. முதல்ல நீங்க வேற மாதிரி சொன்னீங்களேப்பா. அப்படியாம்மா? இல்லம்மா, இல்ல இல்ல, தெரியும் தெரியும், ஆனா நல்லவனான்னு தெரியாது. எத்தனையோ கிளைண்ட்ஸை பார்க்குறேன்லம்மா, அதுல ஒரு கிளைண்ட் இவரு, அவ்வளவுதான்.
சரி சரிம்மா, விடு விடு, பரவாயில்ல. ஆ, இனிமே அதான் கவனமா இருந்துக்க, சரியா? ஆ ஆ, ஆ. கவிதா, யார் அந்த தேவராஜ்? என்னடா எல்லாரும் தேவராஜ பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கே தெரியாது அந்த தேவராஜ் யாருன்னு. எல்லாரும் தேவராஜ் தேவராஜ்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? கவிதா, யார் அந்த தேவராஜ்? ஐயோ, என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நீயும் தேவராஜ் யாருன்னு கேக்குற, அப்பாவும் தேவராஜ் யாருன்னு கேக்குறாரு. எனக்கு எப்படிடா தெரியும்? எனக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில நடுரோட்ல வந்து ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அதனால அவர் என்னை இங்க கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுறேன்னு சொன்னாரு. இங்க பார், வந்தவர் பேர் தேவராஜ்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாரு. என்ன ஏன் எல்லாரும் இப்படி போட்டு கன்ஃபியூஸ் பண்றீங்க? சேடா, உலகத்துல ஒரு தேவராஜ் மட்டும் தான் இருப்பானா? உனக்கு தெரிஞ்ச தேவராஜ் இவரா? அப்பாவுக்கு தெரிஞ்ச தேவராஜ் இவரா? இது எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா. இங்க பாரு, கொஞ்சம் என்ன சந்தோஷமா இருக்க விட என் அத்தை கொடுத்த சேலைய கட்டிக்கிட்டு வெளியில போகணும்னு இருக்கேன். ஹலோ பிரதர், உள்ள போறியா? பட போடாங்கிற. என்னடி மிரட்டுறியா? ஆளை வச்சு மிரட்டுறியா? டேய் போடா, வெளியில போ. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. தெரியும்டா, நீ யாரா வேணாலும் இரு. தெரியாதுடி உனக்கு. சத்தம் போடாத, இது என் வீடு, புரியுதா? என் அப்பா யாருன்னு தெரியுமா உனக்கு? கிரிமினல் லாயர். ஒரு செகண்ட் உன்னை தூக்கி உள்ள போட்டுருவாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும்டி. தெரிஞ்சு தாண்டி உன்னை ஃபாலோ பண்ண. ஒரு அட்வொகேட்டோட பொண்ண கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஓ ஓ அப்படி ஒரு ஆசை உனக்கு? ரவுடி நான்சென்ஸ். உனக்கு ஒரு ஒரு அட்வொகேட் பொண்ணு கேக்குதா? அத கூட விடுறா. உனக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு கேக்குதா? எங்க அப்பா அட்வொகேட், அது வேற. நான் ஒரு பெரிய ரவுடி, அது உனக்கு தெரியுமா? டே, அதனாலதான் முதல்ல உன்னை அடிச்சேன். அடி வாங்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வந்து நிக்கிற. போயிடு போயிடு. விட மாட்டேன்டி உன்னை, விட மாட்டேன். விடாதடா, போடா. அவுட் அவுட். I say out.